எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. வாப்பா தம்பி, வா வா. என் புள்ள இந்த வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. மா அக்கா, என்னக்கா, நம்ம பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், ஆரத்தி சுத்துங்க. ஆ, சரிம்மா கோமதி. சரிப்பா, எல்லாரும் உள்ள போங்க. நான் இதை போய் வெளியே வாசல்ல கொட்டிட்டு வரேன். போங்க போங்க. ஆ சரிங்கம்மா. ஆதி, ஏதாச்சும் குடிக்கிறியாப்பா? எதா கொண்டு வரட்டுமா? மா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? சரிப்பா, ஆனா உனக்கு எப்ப என்ன வேணும்னாலும் கேளுப்பா, சரியா? ம். ஆதி, ஏதாச்சும் வலிலாம் இருக்காப்பா? இப்ப இல்ல கொஞ்சம் பரவாயில்லையா? இல்லப்பா, இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்பா, அவனுக்கு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாமே போயிட்டு தானே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இப்படிதான்ப்பா இருப்பான். இருங்க, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நீ சொல்றது புரியுதுப்பா. இருந்தாலும் எப்பயும் துரு துருன்னு இருக்க புள்ளைய இப்படி பார்த்த உடனே ஒரு மாதிரிதான் இருக்கு. அப்பா, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான், திரும்பி பழையபடி எழுந்து வந்து உங்ககிட்ட துரு துருன்னு வம்பு இழுக்கிறானா இல்லையான்னு பாருங்க. மா, ஏன் எல்லாரும் உம்முனே இருக்கீங்க? சிரிக்கலாம்ல. எனக்கே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிடிக்கலன்னு தான் வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். இங்க வந்தா எல்லாரு கூடயும் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஆதி. சரிப்பா, உனக்கு ரொம்ப நேரமா இப்படி உட்காந்தே இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல, நீ படுக்கிறியா? இல்லம்மா, எனக்கு இப்ப தூக்கம்லாம் வரல. கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்துருக்கனே. ஆதி, இல்ல, நல்லா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப நேரம் இப்படி உட்காந்து இருக்க கூடாது. சரியா? நான் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். அங்க இரு, உனக்கு தூக்கம் வரப்ப படுத்துக்கோ. அது வரையும் வேணா உட்காந்துரு, சரியா? ஆனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆதி, அப்பதான் உனக்கு சீக்கிரமா சரியாகும். சரிங்கண்ணா. சரிப்பா, நீங்க கூட்டிட்டு போங்க. நித்யா, நீ கொஞ்சம் வாமா, நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், அவனுக்கு அப்புறமா கொடு. சரிங்க அத்தை. என்னங்க, மாமா தான் சொன்னாருல்ல படுக்கணும்னு, நீங்க என்னன்னா உட்காந்தே இருக்கேன்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கீங்க. படுக்கிறீங்களா? முதுகெல்லாம் வலிக்குங்க. சொன்னா கேளுங்க, நான் படுக்க வைக்கட்டுமா? யாரு நீ? நீ என்ன தூக்கி படுக்க வைப்ப? ஆ, ஏன் என்னால முடியாதா என்ன? அடியே, எலும்பு கூடு மாதிரி இருந்துகிட்டு இவ என்ன தூக்கி படுக்க வைக்கிறாளாம். உன்ன அண்ணா வருவாரு, வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இங்க பாருங்க, நான் ஒண்ணு எலும்பு கூடலாம் இல்ல. பார்க்க வேணா நான் ஒல்லியா இருக்கலாம், ஆனா செம்ம ஸ்ட்ராங் தெரியுமா? நான் வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்களேன், உங்களை நானே படுக்க வைக்கிறேன். அப்ப தெரிஞ்சுப்பீங்க நித்யா எவ்வளவு ஸ்ட்ராங்னு. நித்யா, வேண்டாம், காமெடி பண்ணாத, என்னால முடியல. இப்ப பாருங்க, நீங்க தோள் மேல கை போடுங்க. இப்ப பாருங்க நான் எப்படி படுக்க வைக்கிறேன்னு. சரிம்மா, ஒத்துக்கிறேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருக்கேன் நித்யா. படுத்தே இருக்கிறதும் ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அப்புறம் படுக்க வைப்பியா? ஓகே? ஓ, அப்படியா? சரி சரி. சரிங்க, நான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். அத்தை உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏய் இருடி, எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நித்யா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், நீ என் கூடவே இரு. ம். என்ன? ஆ, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம்? என்ன? அடியே, இங்க பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரூமுக்கு வந்திருக்கேன். அதனால எனக்கு உங்களுக்கு? எனக்கு ஒன்னே ஒண்ணு முத்தம். என்னம்மா சிரிக்கிற? இப்ப தர முடியுமா முடியாதா? தரேன். என் புருஷன் ஆசைப்பட்டு கேட்டதை நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன். சோ, கண்டிப்பா கொடுக்குறேன். நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே, பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம். அண்ணாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா? ஆமா சுஜி. சரிடா. அம்மா, சஞ்சய் எப்படி இருக்கான்? இன்னைக்கும் அவனுக்கு உடம்பு முடியலையா என்ன? டாக்டர் ஒரு 3 days ஆச்சும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதான் வீட்லயே இருக்க சொல்லியிருக்கேன். ஓ, ஓகே ஓகே. உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அண்ணாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இல்ல சுஜி, அண்ணா தான் வீட்டுக்கு வந்துட்டான்ல. அது ஒன்றும் இல்ல. என்னன்னே தெரியலடி. நேத்து வைஷுக்கு ஃபோன் பண்ணேன். அவ வீட்டுக்கு போயும் எனக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. சரி, அவளா தான் பேசலையேன்னு நானும் ஃபோன் பண்ணேன். ஆனா ஃபோனும் அட்டன் பண்ணவே இல்லையா. காலையில இருந்து நான் அவளை பார்க்கவும் இல்லை. அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
அது ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு காலையில இருந்தே கொஞ்சம் ட்ரைனிங் அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். அது ரிலேட்டடா டாஸ்க் கொடுத்து அவங்க எல்லாருமே பண்ண சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் அவன் கண்ணில் பட்டிருக்க மாட்டான். எனக்கு புரியுது சுஜி. அதனால தான் நான் அவளை இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்றதில்ல. இருந்தாலும் என்னமோ தெரியலடி. ஒரு மாரி இருக்கு. அவ 2, 3 நாளா சரியில்ல. என்னாச்சுன்னு தெரியல. ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்றாளா? அதுவும் நேத்து வெளிய போலான்னு அவளா தான் சொன்னா. அப்புறம் என்னன்னா, என்கிட்ட சொல்லாமயே கிளம்பி போயிட்டா. அதான்டி மனசுக்கு ஏதோ ஒரு மாரி இருக்கு. நீ அவளை கூப்பிட்டு பேசலாம்ல. காலையில இருந்து எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததா, அதான் பேச முடியல. இப்போ ஃப்ரீ தான். போய் அவகிட்ட கூப்பிட்டு தான் பேசணும். சரிடா, கூப்பிட்டு பேசு. ஏதாச்சும் உன்கிட்ட சொல்லலான்னு கூட நினைச்சிருக்கலாம். அது அவகிட்ட பேசினாதானே உன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியும். நீ கூப்பிட்டு பேசு, அவ சொல்லுவா. சரி சுஜி. கிளம்பலாமா? ம். இன்னைக்கு வரட்டும். வா வா. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. நானாடி நேத்து உன்கிட்ட வந்து பேசினேன். நீயா வந்து பேசின. சரி போலான்னு ஒரு மைண்ட் செட்டோட வெளியே வந்து பார்த்தா ஆளை காணோம். கிளம்பிட்டல்ல. நானும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். நீயா பண்ணல. சரி நானும் பண்ணலான்னு பண்ணா அதையும் நீ அட்டன் பண்ணவே இல்லை. நைட்டு தூங்கி இருந்தாலும் காலையில இருந்து போனை பார்க்காமயா இருந்திருப்பேன். அப்ப கூட என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணலல்ல. நீ வா. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பாத்துக்கிறேன் உன்னை. வா. உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன். என்ன சார் கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. வைஷு, இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? சார்னு கூப்பிட்டேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன சார், நான் நல்லா தான் இருக்கேன். வைஷு, நீ பேசுறதே சரியில்லை. என்ன பிரச்சனை உனக்கு? நான் தான் சொல்றேனே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நீங்க தானே இப்ப கூப்பிட்டீங்க. நீங்க தான் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன கொஸ்டின் பண்ணா எப்படி? சரி, அதெல்லாம் விடு. உன் ஃபோன் எங்க? என்கிட்ட தான் இருக்கு. ஏன்? ஓ, அப்ப காலையில இருந்து போனை பாத்தியா இல்லையா? பார்த்தனே. வைஷு, உண்மையாவே நீ போனை பார்த்த? ஆமா, என் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. அதை நான் பார்க்க மாட்டேனா என்ன? சரி, அப்போ நேத்து நைட் உனக்கு நான் கால் பண்ணேன். நைட்டு தான் சரி தூங்கியிருக்க, அதனால நீ ரிட்டர்ன் கால் பண்ணலன்னு வச்சுக்கலாம். மார்னிங் எந்திரிச்சு அதை நீ பார்த்திருப்பல்ல. ஏன், எதுக்கு கால் பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கூட இப்ப வரையும் கேட்கவே இல்ல. என்ன? அது நான் பார்த்தேன். சரி, ஆஃபீஸ்க்கு தானே வரோம், பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் கால் பண்ணல. சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்ல, எனக்கு புரியல. நான் எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா? ஏண்டி, நேத்து காலையில நீயா தானே வந்து என்கிட்ட வெளியே போலான்னு சொன்ன? ஓ, உங்களுக்கு ஞாபகம்லாம் இருக்கா? நான் கூட நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னடி சொல்ற? அது எப்படி நான் மறந்திருப்பேன்? நேத்து நீயா தானே வந்து போலான்னு சொன்ன. இப்ப கேட்டா அது மறந்துட்டீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. உங்களுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது ஞாபகம் இருந்திருந்தா ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பீங்க கவின். இப்படி யோசிக்காம நீங்க பாட்டு கிளம்ப மாட்டீங்க. இல்ல, எனக்கு புரியல. அது எப்படி நான் மறந்திருப்பேன்னு நீ நினைச்ச வைஷு? ஓ, அந்த நினப்பு இருந்தனாலதான் நேத்து வெயிட் பண்ணாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. என்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூட உனக்கு தோணலல்ல? யார் போனா? நான் இங்கே தான் இருந்தேன். என்ன சொல்ற? இங்கே இருந்தியா? இல்லையே, நான் உன்னை பார்த்தேன். ஆனா உன் பிளேஸ்ல நீ இல்ல. சரி, நீ காணோம்னு உனக்கு ஃபோன் பண்ண. ஆனா உன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஆபீஸ்க்குள்ளேயே எப்படி நாட் ரீச்சபிள் வரும்? நீ சொல்லியிருக்கல்ல, வீட்டுக்கு போற இடத்துல சில இடத்துல நாட் ரீச்சபிள்னு வரும்னு. அப்போ எனக்கு என்ன நினைக்க தோணும்? நீ வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு தானே நான் நினைச்சிருப்பேன். அப்போ நீங்க தான் இருந்திருக்க. சும்மா சொல்லாதீங்க கவின். நீங்க என்ன நினைச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணிருப்பீங்க. அது எப்படி ஆபீஸ்க்குள்ளேயே நாட் ரீச்சபிள்னு வரும்? என் கையில தான் போனை வச்சிருந்தேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, நீங்களும் சுஜி மேடமும் நடந்து போனதை நானே என் கண்ணால பார்த்தேன். அப்போ நாங்க 2 பேரும் போனத நீ பாத்திருக்க இல்ல? ஆமா, பார்த்தேன். சரி, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. அப்போ நாங்க கிளம்புறப்போ பார்த்தேல்ல, வர வேண்டியது தானே? என்ன பண்ணிட்டு இருந்த? அது எப்படி கவின்? நீங்க எனக்கு வெயிட் பண்ணிருந்தா நான் எங்க இருந்தாலும் வந்திருப்பேன். எத்தனை முறை நான் உங்களை வந்து பார்த்தேன்னு தெரியுமா? நீங்க ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தீங்க. அதனாலதான் சின்னதா ஒரு காஃபி மட்டுமாச்சும் குடிக்கலாமேன்னு தீபா கூட போய் நின்னுட்டு இருந்தேன். கடைசியில நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட வந்தீங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? நீங்களும் சுஜி மேடமும் கிளம்புனீங்க. அதுக்கப்புறம் நடுவுல என்ன வர சொல்றீங்களா கவின்? எனக்கு அந்த மாதிரி வர பிடிக்கல. அதனாலதான் நான் கிளம்பிட்டேன். ஏய், இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொல்லிட்டேன் அப்படி? உண்மைதானே சொன்னேன். ஏய், என்னடி உண்மை? இப்போ நீ எந்த மீனிங்ல சொன்னேன்னு உனக்கு தெரியுதா? எங்க 2 பேருக்கும் நடுவுல வரதுக்கு உனக்கு பிடிக்கலனா? எனக்கு புரியலடி. நீ இப்ப இதை எந்த அர்த்தத்துல சொன்ன? எனக்கு இப்ப தெரிஞ்சுதான் ஆகணும். சொல்லு, எந்த அர்த்தத்துல சொன்ன? இங்க பாருங்க கவின், நான் ஒன்றும் தப்பா சொல்லல. நான் கரெக்டா தான் சொன்னேன்.
அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் கவின் இருக்கேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி தோணும் தானே. என்ன சொன்ன? நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசுறது பார்த்தா உனக்கு என்ன தோணுது? சொல்லு. இவ்ளோ தூரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஏன் மறைச்சு மறைச்சு பேசணும்? பேசு. என்னடி தோணுது உனக்கு? உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் தோணுது. போதுமா? என்ன சொன்ன? இப்ப நீ என்ன சொன்ன? சரி, சொல்லு. எங்களுக்குள்ள அப்படி என்ன நடக்குது? இப்படி நீங்க கோவமா பேசுறதுனால நடக்கிறது எதுவும் இல்லைன்னு ஆகாது கவின். எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்ததுல இருந்து நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் கவின் இருக்கேன். ஆபீஸ்ல எல்லாருமே தப்பா தான் பேசுறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சும் அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எல்லாரும் மாதிரியும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. எனக்கு புரியல. ஆபீஸ்ல அப்படி என்ன தப்பா பேசுறாங்க? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு பேசுறாங்க. போதுமா? ஓ, அப்படி யாருமா உன்கிட்ட பேசுனாங்க? சொல்லு. யார் அப்படி பேசுனாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் எங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் என்னன்னு எங்க ஆபீஸ்ல நிறைய பேருக்கு தெரியும். அவங்களாம் எங்களை தப்பா பேசுறதுக்கு சான்ஸ் இல்ல. யார் அப்படி பேசுனாங்கன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது கவின். ஆனா அப்படிதான் பேசுறாங்க. போதுமா? சரி, அவங்கெல்லாம் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி நீ பிஹேவ் பண்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா? ஏய், உனக்கு புரியுதா இல்லையாடி? என்ன கேக்குறேன்னு புரியுதா இல்லையா? ஓ, மத்தவங்க எல்லாம் உன்கிட்ட சொல்றனால நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இருப்போம்னு உனக்கும் தாட் இருக்கு, கரெக்டா? உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. நானும் சுஜியும் லவ் பண்றோன்னு நீ நினைக்கிறியா? கவின், நீங்க லவ் பண்றீங்கன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க கிட்ட நீங்க க்ளோஸா தானே நடந்துக்கிறீங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி க்ளோஸா தானே கவின் இருக்கீங்க. க்ளோஸா இருந்தா அத தப்பா தான் பாப்பியா? நான் ஏதோ. போதும், என்கிட்ட எதுவும் பேசாத. கவின், நீ பேசுறதுல எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. நீயும் எங்களை தப்பா தான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல கவின். போதும், பேசாதன்னு சொன்னேன். சத்தியமா நீ இப்படி நினைச்சு பாப்ப நான் யோசிக்க கூட இல்ல வைஷு. உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், என் மனசுல வந்த முதல் பொண்ணு நீ மட்டும்தான். உன்னை மட்டும்தான் இதுவரையும் நான் லவ் பண்றேன்னு சொன்னனா இல்லையா? கவின், பேசாதன்னு சொன்னேன். மத்தவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எங்களை பத்தி எதுவுமே தெரியாது. இங்க நான் ஒரு ஹெச்ஆர், அவங்க வந்திருக்க ட்ரெயினி, அவ்வளவுதான். மத்தவங்களை பொறுத்த வரையும் அவ்வளவுதான். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். யாரோ சொன்னாங்கன்றதுக்காக நீ என்ன சந்தேகப்படுற, கரெக்டா? அப்போ இதே எண்ணத்தோட தான் நீ இருந்திருக்க, கரெக்டா? அதனால தானே அன்னைக்கு வந்து என்கிட்ட இவங்க யாருன்னு கேட்ட. இல்ல கவின். நான் அன்னைக்கு உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னேன். சொல்லு. அப்போ இத்தனை நாள் நீ என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தல்ல? சரி, நான் சொல்றேன்டி, தெரிஞ்சுக்கோ. அவ யாருன்னு தெரியுமா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம், புரியுதா? படிக்கிற வரையுமே ஒன்னாதான் இருந்தோம். வேலைக்கு போறப்பதான் நாங்க பிரிஞ்சோம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கவின், என்ன சொல்றீங்க? ஆமாடி, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ புருஷன் யாருன்னு தெரியுமா? சஞ்சய் தான். என்ன, புரிஞ்சதா இல்லையா? உனக்கு வந்திருக்க ரெண்டு ட்ரெயினியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். சஞ்சய் அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ணாண்டி. எப்படின்னு தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப், நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் இருக்கோம். எனக்கு இவனும் ஃப்ரெண்டு தான், அவளும் ஃப்ரெண்டு தான். ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல ஒரு செகண்ட் கூட அவன் தப்பா நினைச்சது இல்ல. ஏன், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எத்தனையோ முறை நானும் அவளும் போன்ல பேசியிருக்கோம். எங்க போனாலும் நாங்க ரெண்டு பேரும் தனியா போயிருக்கோம். ஆனா ஒரு செகண்ட் கூட அவன் எங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சதே இல்லடி. அது தாண்டி உண்மையான லவ். நீ படிச்ச பொண்ணு தானே, காலேஜ் போய் படிச்சிருக்கேன், கார்ப்பரேட்ல வேலை பாக்குற. அது எப்படிடி ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பேசினா க்ளோஸா இருந்தா அதுக்கு பேரு லவ் தானா? தப்பான தாட்டை மட்டும்தான் நினைப்பீங்களா? யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும் வைஷு. நீ எப்படி அப்படி நினைச்ச? உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னதான் லவ் பண்றேன்னு. எத்தனை நாள் உன்கிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன். துரத்தி துரத்தி உன்னை லவ் பண்ணிருக்கனா இல்லையா? நீயே வேண்டான்னு சொன்னப்ப கூட எனக்கு நீ தான் வேணும் நின்ன வண்டி நானு. ஆனா என்ன, என் ஃப்ரெண்டு கூட, சீ, எனக்கு நீ இப்படி நினைச்சேன்னு நினைக்கிறப்போவே அருவருப்பா இருக்கு. கவின், சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவும் தப்பா நினைக்கல கவின். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு மட்டும் தான் கவின் நினைச்சேன். மத்தபடி உங்களையும் அவங்களையும் சத்தியமா நான் தப்பா நினைக்கல கவின். அவங்க உங்க ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன விட அவங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு நினைச்சேன். மத்தபடி வேற எதுவும் நான் தப்பா நினைக்கல கவின், நம்புங்க.
போதும் வைஷு, போதும். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க விரும்பல. ஏண்டி நேத்து வெளியே போலாம் நீ சொன்னப்ப நான் எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? அப்பாடி எப்படியோ இப்பவாச்சும் நமக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு இவளுக்கு தோணுச்சே, கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு ப்ரொபோஸ் தான் பண்ண போறான்னு அவ்வளவு ஆசையா வெயிட் பண்ண வைஷு. ஆனா நீ ச்சே, இவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்கல. இன்னொன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. சுஜிக்கு நீயும் நானும் லவ் பண்றோன்னு தெரியும். அவகிட்ட நான் ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டேன். அவ அப்பவும் என்கிட்ட சொன்னா, பொண்ணுங்க இப்படிதான் நினைப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் டக்குன்னு ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறது பார்த்தா தப்பா தான் நினைப்பாங்க. நான் இனிமே உன்கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருக்க மாட்டேன் கவின்னு என்கிட்ட அத்தனை முறை சொன்னான். ஆனா நான் தான் என் வயசு அந்த மாதிரி கிடையாது. அவ கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரையும் தப்பா நினைக்க மாட்டான்னு சொன்னேன்டி. ஆனா நான் சொன்னது தப்புதான் இல்ல, அவ சொன்னதுதான் கரெக்ட். நீயும் அந்த மாதிரி தானே இருந்திருக்க. நீ சராசரி பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்ச வைஷு. ஆனா நீயும் எல்லா பொண்ணு மாதிரியும் தான் இருக்க. சி, என்னால இப்ப கூட நம்ப முடியலடி. உன்னால எப்படி இப்படி யோசிக்க முடிஞ்சது? நான் உன்னை அவாய்ட் பண்ணல வைஷு. புது ப்ராசஸ், ட்ரைனிங் 2 months தான். உன்னால ஈஸியா அடாப்ட் ஆக முடியாது, எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல, போதுமா? ஆனா அதுக்கு பின்னாடி நீ வேற என்னென்னமோ யோசிச்சிருக்கல. கவின், இல்ல கவின், சத்தியமா நான் தப்பா எதுவும் நினைக்கல கவின். நீங்க முன்னாடி மாதிரி என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்கன்னு மட்டும் தான் கவின் நினைச்சேன். போதும் வைஷு, இதுக்கப்புறமும் என்னால உன்கிட்ட பேச முடியாது. நீ என்ன சந்தேகப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் ப்ரப்போஸ் பண்ணவன் எப்படி? சி, எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னொரு முறை என்கிட்ட வந்து பேசாத. எனக்கு உன்கிட்ட பேச சுத்தமா விருப்பம் இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சந்தேகப்படுற பொண்ணு கூட எப்படி என்னோட லைஃப்பை நான் ஷேர் பண்ணிக்க முடியும்? அது கண்டிப்பா முடியாது. அப்புறம் சாதாரணமா யார்கிட்டயாச்சும் பேசினா கூட கண்டிப்பா உன் மனசுல சந்தேகம் தான் எட்டி பார்க்கும். உனக்கு என் மேல லவ் இருந்திருந்தா என்ன சந்தேகப்படணும்னு உனக்கு தோணி இருக்காது. என்ன கவின் இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றேன்ல கவின், நான் சத்தியமா உங்களை தப்பா எதுவும் நினைக்கல கவின். போதும் வைஷு, எதுவுமே பேசாத. ஆரம்பத்துல இருந்தே நமக்குள்ள இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்பேன்னு சத்தியமா நான் யோசிச்சு பார்க்கலடி. நீ இப்படிலாம் சந்தேகப்படுவேன்னு கூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என் மனசை உடைச்சிட்டல்ல வைஷு. கவின் இப்படிலாம் பேசாதீங்க கவின், நான் தப்பா எதுவும் நினைக்கல. என்னால நீங்க எல்லாமே இருக்க முடியாது கவின். எனக்கு நீங்க தான் ரொம்ப பிடிக்கும் கவின், அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்காது வைஷு. கவின், நான் சந்தேகப்படவே இல்லை கவின். நீ பேசினதுக்கு வேற என்னடி அர்த்தம்? இத மட்டும் சுஜி கேட்டிருந்தான்னு வையேன், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு தெரியுமா? ஆனா அவ ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருந்தா, நானும் நீயும் சேர்ந்து பேசுறது அவ கண்ணோட்டத்துல தப்பா தாண்டா இருக்கும்னு. ஆனா நான் தாண்டி ஒரு இருக்கேன். நீ அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீயும் அப்படிதான் எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டல. ஆனா ஒண்ணு தெரியுது, ஆணும் பொண்ணும் சேர்ந்து பழகுனா எல்லாம் தப்பா மட்டும்தான் பேசுறாங்கல்ல. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கவே கூடாதா? கவின், போதும், எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல, வெளிய போ. கவின், என்கிட்ட பேசாத, வெளிய போன்னு சொன்னேன், போ. காதல் தந்த வலி தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினா. அபிச்சலம், என்னடா தங்கம், என் பிள்ளைய தூக்கி கொஞ்சம் எவ்வளவு நாள் ஆச்சு? உம்மா, பட்டுக்குட்டி. தங்கம் சாரிடா, அப்பாக்கு இவ்வளவு நாளா வேலை இருந்துச்சு, அதனாலதான் வீட்டுக்கு வரவே முடியல. என் தங்கத்தை கூட கொஞ்சவே முடியலல்ல. இனிமே அப்பா இங்கதான் இருப்பேன், சரியா? நைட்டு இனிமே டெய்லி அபிக்குட்டி அப்பா மேலதான் படுத்து தூங்குவான், ஓகே? என்னது? எதுக்கு திட்டினா அவ? வேற என்ன பண்றதா? உங்க பொண்ணு சொல்ற பேச்சு கேட்டாதானே, அதான் திட்டின. ஏன் ஒரு அடி கூட வாங்கினாலே? அச்சச்சோ, என் அபிக்குட்டிய அடிச்சால அம்மா? அடியே, சரியான ஆல்ரெடி உங்க அப்பாவை பார்த்த உடனே மொத்தத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாவை திட்டு வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? சிரிக்காத அபி. சரி தங்கம், இனிமே அம்மா திட்ட மாட்டான், அடிக்க மாட்டான். திட்டினானா அப்பா அடிச்சிடுறேன். சரியான ஆளுதான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? ஆமா, என் பிள்ளைய அடிச்சல்ல, அதான் உன்னை அடிக்காம விடுறது இல்ல. அடிச்சிடலாமா அம்மாவ?
நீங்க இவ சொல்றான்னு அடிச்சீங்கன்னா பாருங்க, உங்க பொண்ணு பண்ற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னதான் என் பொண்ணு தப்பு பண்ணாலும் அவ குழந்தைடி. குழந்தைங்கன்னா அப்படிதான் சேட்டை பண்ணுவாங்க. நாம தான் புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அடிப்பாங்களா? ம் நீங்க வீட்டுக்கே வரல. அவ முக்கியமா உங்களை நினைச்சுதாங்க அழுதுட்டே இருப்பா. எப்ப பார்த்தாலும் நைட் ஆனா போதும் அவளுக்கு அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா அப்பா அப்பான்னு அழுதுட்டே இருப்பா. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு நாள் கோவத்துல தான் அடிச்சிட்டேன், அடக்கவே முடியல. என் பட்டுக்குட்டி அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களாடா? என் தங்கம். உம்மா. சரி, அப்பா இனிமே எப்பவும் பாப்பாவை தனியா விட்டுட்டு போக மாட்டேன், சரியா? சரி சரி, பாத்து பத்திரமா மெதுவா போகணும், ஓடி போக கூடாது. சரி போ. அப்புறம் அனு, நீங்க சாரிங்க. சாரியா? எதுக்கு மேடம்? அது அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்ல, அது அபிதாங்க காரணம். அவ அப்பா அப்பான்னு அழுதுட்டே இருப்பாளா, பாவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாளா, அதனாலதான். அபி மட்டும்தான் மிஸ் பண்ணாலா? ம், ஆமா, அவ மட்டும்தான் மிஸ் பண்ணா. அப்படியா? ம், இப்ப சொல்லு, உண்மையாவே என் பொண்ணு மட்டும்தான் என்ன மிஸ் பண்ணாலா? நீ மிஸ் பண்ணல? அது நானும் மிஸ் பண்ணதான். ஆனா எனக்கு தெரியும்ல நீங்க எதுக்காக வீட்டுக்கு வராம ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு, அதனால எனக்கு எதுவும் தெரியல. அப்போ என் பொண்டாட்டிக்கு என் மேல கோவம் இல்ல தானே? என்னங்க, நான் எதுக்காக கோவப்படுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி அனு. எதுக்கு சாரி? எனக்கு தெரியும்டா, இவ்வளோ நாள் நான் ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணல, வீட்டுக்கு கூட வரவே இல்லை. நீ எனக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்ப, எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது? ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டல, நிஜமா தேங்க்யூ டி செல்லக்குட்டி. தேங்க்ஸ் சொன்னீங்க, அடி வாங்குவீங்க. ஆதிக்கு சரியாயிடும் தானேங்க? இப்ப அவரு ஓகே தானே? கண்டிப்பா ஆதி பழையபடி சீக்கிரமா வந்துருவான், சரியா? அவனுக்கு தலையில காயம் இருக்குதான், இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தானா சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவான். பார்க்கலாம். சரிங்க. அனு, எனக்கு சூடா ஒரு கப் காஃபி உன் கையால வேணும், நீ போட்டு கொடுக்கணும். குடுக்குறியா? ரொம்ப நாள் ஆச்சுடி காஃபி உன் கையால குடிச்சு. அவ்வளவுதானே, உடனே போட்டு கொண்டு வரேன். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான்